Hi friends, இந்த வீடியோவில் old membersக்கான மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு cloud storage யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. ட்ரைனிங் டாஸ்க்குன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பழைய வீடியோ, இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ 16 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வந்து டெமோ பீரியட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பைமோட் ஆப்பை வந்து ஸ்மார்ட் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அப்புறம் ப்ரொஃபைல் டீட்டெயில் லாகின்லாம் பண்ணி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம டெமோ பீரியடில் பண்ணுறது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதை டைட்டில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த 4மே நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து க்ளவுட் சர்வீஸ் அதை வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பை மோட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. இப்போ பை மோட் ஆப்புக்கு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பை மோட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபி ரிசீவ் ஆகும். மொபைல் நம்பர் கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகும். ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ நான் ஒரு ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. டைட்டில் தெரிகிற மாதிரி, இந்த டைட்டில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, நான் இதையே இந்த 5 வேர்ட் இருக்கனால நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே இருக்க போயிடலாம். இப்போ பாருங்கள், மேலே SBO Cloud Accessன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் SBOக்கு கொடுத்த ஐடியும் பாஸ்வேர்டும் இதில் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே இப்போ லாகின் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3வது க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரைவேட் பப்ளிக்னு 2 இருக்கும். இந்த ப்ரைவேட் அப்படின்றது வந்து நம்ம ஓன் யூஸ்க்கு, இது இப்போ எதுவுமே பண்ண வேணாம். கீழே பப்ளிக் அப்படின்னு இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்லோட் ஃபைல்ஸுன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டைட்டில் அங்கே நான் காப்பி பண்ணேன் இல்லையா, அந்த டைட்டில் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். அதாவது அந்த டைட்டில் என்னென்னா, அந்த டைட்டில் அப்படியே நம்ம டைப் பண்ணலாம். 5 வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸில் வந்து நமக்கு போட்டிருந்துச்சு இன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இதுவே எனக்கு 5 வேர்டு இருக்கிறனால நான் அதை அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் சூஸ் பண்ண டைட்டில் வந்து 2 வேர்டில் இருந்துச்சுன்னா இன்னொன்று ஒரு 3 வேர்டு வந்து நீங்கள் சேர்த்துக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து 10 டிஸ்கிரிப்ஷன், அதாவது 10 வேர்டு இருக்கிற மாதிரி போடணும். அந்த காக்ரோச் அந்த கில்லரை பற்றின ஒரு 10 வேர்டு இருக்கிற மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டைப் பண்ணிக்கணும். சூஸ் வந்து கேட்டகரியில் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இல்லையா, மைக்ரோ டாஸ்க் ஒர்க் கிளிக் பண்ணியாச்சு. அங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணோம்னா அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு 10 வேர்டு வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த இதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், இதில் பெண்டிங்னு தான் நமக்கு காமிக்கும். ஸோ இது எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அங்கே டாஸ்க் வெயிட்டிங் பேஜில் போய் நம்ம அங்கே தான் வந்து இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், இங்கே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிங்க்கை. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள், இப்படி காப்பி ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் வந்து வெளியில் வந்து டுடே டாஸ்க் பண்ணுவோம் இல்லையா, அங்கே போயிடுவோம். ட்ரைனிங் டாஸ்க் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. கோ டுவை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வெயிட் பண்ணலாம். ஸோ டைமர் முடிஞ்சிருச்சு. கோ டு டாஸ்க் பேஜ் இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள்,
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய டைட்டில் அங்கே அந்த 5 வேர்டு வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் போடணும். கீழே வந்து என்டர் இமேஜ் யூஆர்எல், அங்கே யூஆர்எல் காப்பி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு போகிறேன். நீங்கள் டைப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராடக்டோடைய டைட்டிலையும் கொடுத்துட்டேன், இமேஜ் யூஆர்எல் அந்த காப்பி பண்ணோம்ல அதையும் கொடுத்தாச்சு. ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க. இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். அப்புறம் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ரேட்டிங்கை கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நீங்கள் பைமோட் ஆப்பில் நீங்கள் ஷாப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைமோட் ஆப்புக்கும் நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்களோ ரேட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணியாச்சு. டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 500 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 500 ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.